சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாத்தியாடா மனோ, நம்மள என்ன வார்த்தை சொல்றான்னு பாத்தியா? நான் திருடியா? ஐயோ கடவுளே, நல்ல நாள். அதுமா என்ன வார்த்தைடா நீ சொல்ற? பா, ரொம்ப நன்றிப்பா. அது எங்க அம்மா. தேவையில்லாம வார்த்தையை விடாத. டேய், உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. வாயை மூடிட்டு. எங்க அம்மாவை பத்தி பேசினா நான் கேட்காம ரோட்ல போறவன கேட்பான். மனோ, கொஞ்சம் அமைதியாடுறா. உனக்கு தான் கேட்கறதுக்கு துப்பு இல்ல. உன் பொண்டாட்டிய எவன் என்ன பேசினாலும் பொத்திக்கிட்டு நிக்கிற. அவன் ஆத்தால கேள்வி கேட்டா அவன் கேட்க தானே செய்வான். ஐயோ வாசுகி, ஏன் இப்படி வந்து பிரச்சனை பண்ற? ஆமா, நான் எதா பேசினாலும் உனக்கு பிரச்சனையா தான் தெரியும். ஆதி, நீ கிளம்பி போ. முதல்ல தயவு செஞ்சு கிளம்பு. அவனை எதுக்கு நீ போ சொல்ற? ஆதி, அன்னைக்கு கீர்த்திக்கு வர வேண்டிய நகையை நாங்க கேட்கும் போதுதான் இந்த பவித்ரா இந்த நகையை தூக்கி கொடுத்தா. இப்ப இவளோட தாத்தா வந்துட்டு இது அப்பத்தா செயின் ஆத்தா செயின்னு கண்ணை கசக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப எதுக்காக அவ இந்த நகையை தூக்கி கொடுத்தா? அத கேட்க சொல்லு. ஆதி, தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத. இதோட எல்லாருமே விடுங்க. நீங்க இப்படி எல்லாம் பேச பேச அவங்க என்னதான் அசிங்கப்படுத்துவாங்க. போதும், எல்லாமே போதும். நல்லா தூண்டி விட்டுட்டு கடைசியில நல்லவ மாதிரி நடிப்பியே. உன் குணமே அதானே. இப்ப எல்லாரும் வாயை மூட போறீங்களா இல்லையா? அண்ணா, அன்னைக்கு நீங்களும் கூட தானே இருந்தீங்க. வாய் இருக்குன்னு பேசுற வார்த்தையை யோசிக்காம பேசக்கூடாது. நானும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. தீபாவளி அன்னைக்கு என்ன பேச்சு பேசுற நீ? அன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு துரத்திருக்கணும். அதை செய்யாம விட்டா பாரு, அது ஏன் தப்புதான். எல்லாமே நான் பொறுமையா போனதுனால வந்த வேலை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. எதுவா இருந்தாலும் நியாயத்தை பேசுங்க. நகைய நாங்களா தூக்கி போட்டுக்கிட்டோம். இவ தானே என் மருமகளுக்கு கொடுத்துட்டு போனா. இப்ப இப்படி வந்து பேசுறா. ஹலோ, ஒரு நிமிஷம். நானா கேட்ட? நீ கேக்கல. ஆனா உன் பாட்டி தாத்தாவை வச்சு ஆதி காதல போட்டு விடுற. இதெல்லாம் புரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்ன. இனிமே இந்த வீட்ல வச்சு பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. மாமா ப்ளீஸ் விட்டுருங்க. நீ சும்மா இருமா. என்ன ஆட்டம் போடுறா இவ? இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாள்னு நினைக்கிறியா? நான் சொல்றத மட்டும் செய். பவித்ராவோட நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து வை. மாமா, அது கீர்த்திக்கு. அவளுக்கு எப்ப நகையை கொடுக்கணும்னு எனக்கு தெரியுமா? பவித்ரா நகையெல்லாம் கழட்டி வை முதல்ல. என்னன்னா நீங்களும் அவ கூட சேர்ந்து விளையாடுறீங்களா? நான் எதுக்கு தரணும்? அவ ஒண்ணு சும்மா குடுக்கல. இந்த பழச குடுத்துட்டு கீர்த்தியோட புது நகையெல்லாம் ஆட்டைய போடலான்னு தான் இத குடுத்தா. நகை நகை நகை. போகும்போது என்ன அழுட்டா போற? அதுக்காக இருக்கும்போதே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லலனே. உன்கிட்ட நான் இப்ப கேட்டனா இன்னொரு வார்த்தை பேசி பாரு என்ன ஆகுதுன்னு. சீதா, என் கூட வா. நான் திரும்பி வரப்போ பவித்ராவோட நகையெல்லாம் டேபிள்ல இருக்கணும். அண்ணன் வான்னு சொன்ன. இதாமா வச்சிட்டேன். அவளோட எல்லா நகையும் வச்சாச்சு, பாத்துக்கோங்க.
இதுக்காக தானே இத்தனை நாள் வாய்க்கழிய பேசிக்கிட்டு இருந்த. எடுத்துட்டு போ. பெரிய மனுஷனா நீங்க. நியாயம் உங்களுக்கு புரியாம ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? சொல்றவங்க பேச்ச கேட்டு இவ்ளோ நாளா எனக்கு இத கொடுக்காம வச்சிருந்தீங்க. என்ன பேச வச்சதே நீங்க தானே. வாய மூடு. இன்னுமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன். போயிடுறேன். என்ன பெரிய மனசு பண்ணி கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. கையில கொடுத்திருந்திருக்கலாம். உள்ள எங்க போற? இன்னுமே உனக்கு இங்க இடம் கிடையாது. வெளியே போ. அண்ணே பயப்படாத. எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இனிமே யாரும் இங்க இருக்க கூடாது. மாமா கீர்த்தி மட்டும் இங்க பவித்ரா, நீ ஓரமா போமா. நீ பேசாத. யாருமே இங்க இருக்க கூடாது. எல்லாரையும் வெளியே போ சொல்லு. அத்தா, நீங்க எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டா தான். நாங்க போறோம். இனிமே நாங்க இங்க இருக்க எங்களுக்கு எந்த துப்பும் இல்ல. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கட்டுமா? கீர்த்தியை பார்க்கறதுக்கு மட்டும் நான் வரலாமா? அவளையும் சேர்த்துதான் கூட்டு போக சொல்றேன். அவளை உங்க கூடவே வச்சு பாத்துக்கங்க. எதுக்கு கஷ்டம்? இல்ல கீர்த்தி, இது நீயா ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அதோட சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் நீதான் அனுபவிக்கணும். நீதான் அனுபவிக்கணும். அன்னைக்கு நம்ம அப்பா வேணான்னு கத்துனானேன்னு ஒரு நாள் நீ நினைப்ப. அப்ப வா, இப்ப கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன.